கண்டிப்பாங்களா சும்மா இருக்கேன் நான் ஒன்றும் செய்யலை ஏன் நீ தெரிஞ்சுக்கணும் காலை ஃப்ரீயாக ஒரு டச் பண்ண தானே இருக்கேன் டச் பண்ண இருங்க டச் பண்ண காவல் நிலைய வாசலில் திடீரென வலிப்பு ஏற்பட்டு சுருண்டு விழுந்தவரை தெய்வமாக வந்து காப்பாற்றிய காவலர். விரைந்து செயல்பட்டு ஒரு உயிரை காப்பாற்றிய காவலருக்கு குவியும் பாராட்டுகள். சென்னை பெரியமேடு காவல் நிலையத்துக்கு காலையில ஒருத்தர் புகார் கொடுக்க போயிருக்காங்களாமா. அப்படி போகும்போது திடீர்னு அந்த நபருக்கு வலிப்பு ஏற்பட்டு காவல் நிலைய வளாகத்திலேயே விழுந்திருக்காங்க. அந்த சமயம் அங்க பணியில இருந்த உதவி ஆய்வாளரான கோபிநாத் அதுக்கப்புறமா மற்ற சில காவலர்கள் உடனடியா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவருக்கு முதலுதவி செஞ்சு அவரை காப்பாத்திருக்காங்க. இந்த சம்பவம் பலரையுமே நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. உதவி ஆய்வாளரான கோபிநாத் அவர்கள் வலிப்பு ஏற்பட்ட நபருடைய கையில இரும்பு சாவியை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவருடைய தலை தரையில மோதிக்காத மாதிரி அவருடைய காதுகளை இறுக்கமா பிடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அவர் சுயநினைவுக்கு திரும்பினதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க சரியாயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி தட்டி தூக்கி எழுப்பியிருக்காங்க. அதை தொடர்ந்து 108 ஆம்புலன்ஸ் மூலியமா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அவரை அழைச்சிட்டும் போயிருக்காங்க. இதை பத்தி காவலர் கோபிநாத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுவா வலிப்பு ஏற்பட்டவங்க அவங்களே அறியாம எங்கேயாவது போய் மோதிப்பாங்க. அப்ப அவங்கள உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். அந்த வகையில வலிப்பு ஏற்பட்ட நபருடைய தலை கீழே விழாம அவர் மோதிக்காம இருக்கிறதுக்காக நான் அவருடைய தலையை பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் அந்த காவலர் இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்டோருக்கு முதலுதவி செஞ்சு அவரை காப்பாற்றியிருக்காங்களாம். காவல் நிலையத்துல வலிப்பு ஏற்பட்ட நபருக்கு அங்கிருந்த சக காவலர்கள் உடனடியா ஓடி வந்து உதவி செஞ்ச இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.